செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய வசந்த பஞ்சமியின் 4ஆம் நாள் 22/3/2026 பங்குனி மாதத்தின் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி. இன்று இரவுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு, ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம், ஒரு வரி மந்திரம், அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அதை மாதிரி அடிக்கடி ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், உறவு ரீதியான பிரச்சனைகள், அடிக்கடி ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள், இதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நீங்கள் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பணமாகத்தான் இருக்கும். இந்த பணம், இந்த செல்வம் நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னா நாம் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மகாலட்சுமி. இந்த அன்னை மகாலட்சுமியை வசந்த பஞ்சமி 4ஆம் நாளில் நீங்கள் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யலாம். தாமரை மலர் கிடைத்தா தாமரை மலர், இல்லைன்னா துளசி மாலை, 1 டம்ளர் பால், 1 ஸ்பூன் கல்கண்டு, 1 நெய் தீபம், அவ்வளவே தான். இந்த ஒரே ஒரு வரி மந்திரம், ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்னும் மந்திரத்தை 27 முறை தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அல்லது பூஜையில் நீங்கள் எப்போ தீபம் ஏற்ற போறீங்களோ அந்த நேரத்தில் சொல்லுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரத்துக்கு தேவையான பொருள் 2 தான். ஏன் ஒரு மனுஷனுக்கு கடன் வருது? கடன் அப்படிங்கிறது உங்கள் பூர்வீக சொத்து மாதிரி. எப்படி உங்கள் தாத்தா பாட்டி சொத்து உங்களுக்கு சொந்தமோ, அதை போலவே தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அதுக்கு முந்தின தலைமுறை, இவங்களுடைய கர்மா, இவங்க செய்த பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் உங்களுக்கு பூர்வீக சொத்து மாதிரி உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த பேரில் உங்கள் கூட இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படிங்கிற பேரில் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தீராத கர்ம கடன் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா இதை போன்ற நாட்களில், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வசந்த பஞ்சமியோட 4ஆம் நாள், அமாவாசை, பௌர்ணமி, இதை மாதிரி நாட்களில் இன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களது கடன் தீர்ந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டாகும். நீங்களே சொல்லுங்கள், பணம் உங்ககிட்ட தேவையான அளவு இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் உங்களால் சமாளிக்க முடியுமா இல்லையா? ஆமாம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை பணம் தான். கடன் பிரச்சனை, கொடுத்த பணம் திரும்பி வரல, அடகு வச்ச நகையை மீட்க முடியல, இதை மாதிரி விஷயம். அதற்கடுத்து இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை. இந்த பிரச்சனையெல்லாம் ஏறத்தாழ ஆரம்பிக்கக்கூடிய முதலிடம் பணமாகத்தான் இருக்கும். அதை நாம் சரி செய்யணும் அப்படின்னா சில சூட்சும விதிமுறைகளை, அதாவது வழிபாடுகளில் சில சூட்சும விஷயங்களை நம்ம தொடர்ந்து கடைபிடிச்சாலே போதுங்க. இப்போ ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த 2 பொருளுமே உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒன்றும் இல்லை, கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, கொஞ்சமாக நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் அல்லது பனங்கள் கண்டு, அல்லது இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க, இனிப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுக்க வேண்டாம், முடிஞ்ச அளவு மற்ற பொருட்கள், அதாவது நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், மண்ட வெல்லம், அச்சு வெல்லம், இதை மாதிரி பனங்கள் கண்டு, இதை மாதிரி பொருட்களை தான் எடுக்கணும். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்பவும் நான் காஃபி போடுறதுக்கு வீட்டில் சுகர், ஒயிட் சுகர் தாங்க வச்சுருக்கேன், அதை பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. இந்த அரிசியையும் இந்த சர்க்கரையும் நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம், அரிசி அப்படியே மொத்தமாக கொண்டு போடுறாங்க. எறும்புக்கு அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய அரிசியை உணவாக எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்கள் கொஞ்சம் அரைக்குறையா, அதாவது குறைன்னு அரைச்சி அதை வெல்லத்தோடு கலந்து ஒரு சின்ன தட்டில், அல்லது உங்களுக்கு இந்த இலைகள், அதாவது அரச இலை கிடைச்சது அப்படின்னா அரச இலை மேலே, துத்தி இலை மேலே, தாமரை இலை மேலே, இது மாதிரி இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அந்த இலையை வச்சு அந்த இலை மேலே இந்த அரிசியும் வெல்லத்தையும் கலந்து கலவை வச்சு உங்கள் வீட்டு வாசலில் எறும்புகளுக்கு உணவாக வச்சுருங்க. நிலைவாசல் வைக்கலாம், கேட் கிட்ட வைக்கலாம், கோலம் போடுற இடத்துல வைக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துல வைங்க. நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்க, நாங்கள் இதை செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஒரு துணியில் போட்டு முடிஞ்சு உங்கள் வீட்டு நிலைவாசலை வச்சுக்கோங்க. மறுநாள் காலங்கத்தால் எந்திரிச்சு அதை ஏதாவது ஒரு விருட்சத்துக்கு அடியில் கொண்டுட்டு போய் போட்டுருங்க. எறும்புகள் உணவாக எடுத்துக்கும். விருட்சம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. விருட்சம் அப்படிங்கிறது மரம், ஏதாவது ஒரு மரம், கால்படாத இடத்துல மரத்துக்கு அடியில் கொண்டு போய் போட்டுருங்க. இதனால் உங்களது கர்ம வினையும் தீரும், உங்களுக்கு செல்வமும் சேரும். இந்த 4ஆம் நாளில் தவறாமல் நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது அப்படிங்கிறவங்க தவறாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.